வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை. பிப்ரவரி 26. தலைப்பு: கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் எங்கேயோ இருப்பதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். அவன் மனிதனின் மன இயக்கத்தில் இருக்கிறான். ஆம், தெய்வம் அதற்கு உள்ளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது, வேறு வேறாக இல்லை. இறைவன் மனிதனிடம் ஒன்றுபட்டுத்தான் இருக்கிறான். ஆனால் மனிதனுடைய எண்ணத்தின் காரணமாக, இச்சையின் காரணமாக, பல பொருட்களின் மீது வைத்திருக்கிற ஆசையின் காரணமாக இறைவன் தூரத்தில் இருப்பது போல் மனிதனுக்கு தோன்றுகிறது. இச்சையின் அடுக்குகளே இறைவன் தூரத்தில் இருப்பது போல் செய்து வருகின்றன. நமக்கும் கடவுளுக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று ஒரு கணக்கெடுக்க வேண்டுமா? எத்தனை பொருட்களின் மீது ஆசை இருக்கிறதோ வரிசையாக எழுதி பட்டியலிட்டால் அது இருக்கும் நீளத்தை கொண்டு இவ்வளவு தூரம்தான் நமக்கும் கடவுளுக்கும் இருக்கக்கூடிய தூரம். பொருட்களின் மீது இருக்கக்கூடிய ஆசைகள் எவ்வளவோ அந்த அளவுக்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள தூரம் அதிகமாகும். ஆகவே ஆசை என்பதை சீரமைத்து விட்டோமேயானால் இறைவனை காணலாம். ஆசையை அனுமதித்துக் கொண்டே இருந்தால் அதை ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு ஆண்டும் செயலாக்கிக் கொண்டுதான் இருப்போம். அந்த வகையில் வேலை இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆசை சீரமைக்கப்பட்டது என்றால் ஒரு பலுவும் இல்லை. ஆகையினால் மனம் துல்லியமாக நிறைவாக இருக்கும். அங்கே இறைவன் இருப்பான். அருள் தந்தை அவர்கள் வாழ்க வளமுடன்.